நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் செய்நன்றி அறிதல். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். விளக்கம்: ஒருவன் தினை அளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனை அளவாக கொண்டு போற்றுவார். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். கையில் பதாகைகளுடன் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தல். வாகனம் ஓட்டிய சிறார்கள் பெற்றோர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை உடனடியாக நியமிக்க வேண்டும், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க வேண்டும் என கூறியும் தொடர்ந்து தாமதப்படுத்தும் ஆளும் அரசை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை. அமைச்சர்கள் பதவியேற்றும் அமைச்சருக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நல பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் சட்டமன்றமும் முடங்கியுள்ளதாக கூறி, எனவே உடனடியாக நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வேண்டும், அமைச்சர் பணி இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என கூறியும் தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் 5 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவைக்கு வந்து சட்டப்பேரவை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் நிரந்தர சபாநாயகர் நியமிக்க வேண்டும், அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகர் நியமிப்பதில் சில காலதாமதம் ஏற்படுவதாகவும், குறிப்பாக ஆளும் அரசின் கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசும் சபாநாயகரும் கேட்கிறார்கள், பாஜகவினரும் சபாநாயகர் கேட்கிறார்கள். நியாயப்படி பார்த்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்பில் முதலமைச்சர் கூறும் நபருக்கு தான் சபாநாயகர் பதவி வழங்க வேண்டும். அது அவர்களது கூட்டணி கட்சி விவகாரம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக சபாநாயகர் நியமிக்க வேண்டும் என தெரிவித்தார். தேர்வு செய்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை சட்டமன்றத்தை முறையாக கூட்டவில்லை, நிரந்தர சபாநாயகர் போடப்படவில்லை என்று எங்களுடைய அதிருப்தியை பல்வேறு நிலைகளிலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அப்படி போடாத காரணத்தால் சட்டமன்ற பேரவைத் தலைவர்களை கேட்பது என்பது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உரிமை. கட்சி மாச்சரியம் இல்லாமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கஸ்டோடியன் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர் சட்டமன்ற தலைவர் தான். எனவே அதை கேட்கக்கூடிய உரிமை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. புதுச்சேரியில் ஜூன் மாதத்தில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 11,000 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அதிரடியாக அபராதம் விதித்த நிலையில் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேரும் அபராதம் விதித்ததோடு அவர்களது பெற்றோர்களுக்கு 4 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக போக்குவரத்து போலீசார் விதிமீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகள் மீது அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஜூன் மாதம் முழுவதும் முக்கிய சந்திப்புகள், பிரதான சாலைகள் மற்றும் விபத்து அதிகம் நடைபெறும் பகுதிகள் மற்றும் முக்கிய இடங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 6,593 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்படுத்திய 3,162 பேருக்கு, மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக 384 பேருக்கும், சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232
பேருக்கும், அதிவேக அஜாக்கிரதையாக ஓட்டிய 174 பேருக்கும், அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன் பயன்படுத்திய 47 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் சிறார்களால் வாகனம் ஓட்டப்பட்ட 232 சம்பவங்களிலும் அந்த சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு சிறார்கள் வாகனம் ஓட்ட அனுமதிப்பதின் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டதோடு அபராதமும் விதித்தனர். மேலும் பெற்றோர் சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தது தொடர்பாக 4 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் சிறார்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்ததால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்தனர். விபிஜி ராம்ஜி என்ற 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு முழு நிதியையும் மத்திய அரசே வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டமான விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் மாநில அளவில் புதுச்சேரியில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான விழா வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் தினக்கூலி 347 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு 40.62 கோடி நிதியை ஒதுக்க வேண்டும். மேலும் இதற்காக மத்திய அரசு 40.62 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு புதுச்சேரி அரசும் மாநில பங்களிப்பாக 16 கோடியை ஒதுக்கியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. திட்டத்திற்கு தேவையான 100% நிதியை மத்திய அரசு முழுமையாக அளிக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு நிறைய உதவிகளை செய்து வருகிறது. அதேபோன்று இத்திட்டத்திற்கும் நிதி உதவி அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் அதுவரை நேரில் சந்திக்கும் பொழுது முழுமையான நிதி வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசால் வழங்கப்பட்ட அனைத்து நிதியையும் முழுமையாக மாநில வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்களை பார்த்து இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் என்று தற்காலிக சபாநாயகர் என்று அவர் குறிப்பிட்டது விழாவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், ரவிக்குமார், மோகன்தாஸ், ராமு உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமி 120வது பிறந்தநாள் விழா அதிதி ஹோட்டலில் அருகே இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ், கண்ணன் மற்றும் நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர், ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து தியாகி வாழ்த்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவப் படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். மேலும் இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் தன ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர், முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்காயந்தோப்பு மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷீத், மிருதிகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பங்கேற்றனர். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிய அமைச்சர் GNS ராஜசேகரன். பிரதம மந்திரியின் பாரத் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருநாள்ளாற்றில் உள்ள அமைச்சர் GNS ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 38 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை பெறும்
17 பயனாளிகள் என மொத்தம் 55 பேருக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் R கோபிநாதன், திருநள்ளாறு கள ஆய்வாளர் மாரியப்பன், பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நிதி வழங்கி வருகின்றன. நாட்டில் யாரும் குடிசைகளில் வசிக்காத நிலையை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அரசின் நிதியை முறையாக பயன்படுத்தி தரமான கான்கிரீட் வீடுகளை கட்டி புதுச்சேரி மாநிலத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீனவர்களுக்கு நியமன MLA பதவி கோரி 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. முதலியார்பேட்டை தொகுதி MLA ஜான்குமார், முன்னாள் MP பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பாராட்டு. மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன MLA பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்பட்ட 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் 3ஆம் நாளாக இனிதே நிறைவடைந்தது. இப்போராட்டத்தில் பாஜக கட்சியினர், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் செல்வா பழச்சாறு அளித்து போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தவளக்குப்பம் கடலூர் மெயின் ரோட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ராமு அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் மானியத் தொகையில் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வீதம் பெறுவதற்கான ஆணையை 57 நபர்களுக்கு, 2வது தவணை 1 நபருக்கும், 3வது தவணை 2 நபர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். உடன் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் அதிகாரிகள் தாஸ், ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏரிப்பாக்கம் MRF தொழிற்சாலையில் 3வது நாளாக தொடரும் உள்ளிருப்பு போராட்டம். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்கு உட்பட்ட ஏரிப்பாக்கத்தில் உள்ள MRF தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் கோரி தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்வு மூலம் பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்கள் 42 மாதங்கள் பணிபுரிந்தாலே நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் 5 ஆண்டுகள் கடந்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், சட்டவிரோத அப்ரெண்டிஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உறவினர்களும் தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு அமைதியான தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினர் தங்களை அநாகரிகமாக பேசி அப்புறப்படுத்த முயன்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தொழிலாளர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு நேரடியாக தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3வது நாளாக போராட்டம் தொடர்வதால் தொழிற்சாலை வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லித்தோப்பு JVS நகரில் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள சாரப்பாம்பை வனத்துறை ஊழியர்கள் பிடித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட JVS நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பு திடீரென புகுந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் உடனே வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் கோபி பாதுகாப்பான முறையில் சாரைப்பாம்பை பிடித்தார். பின்னர் அந்த பாம்பு பாதுகாப்பாக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். வனத்துறை ஊழியரின் விரைவான நடவடிக்கைக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். காரைக்காலில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடக்கம். அமைச்சர் GNS ராஜசேகரன் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் VBG 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் தொடக்க விழா திருநள்ளாறு ஸ்ரீ நல நாராயண பெருமாள் மண்டபத்தில் நடைபெற்றது. குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் GNS ராஜசேகரன் பின்னர் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டே தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரி ராந்தன்,
பாஜக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் இந்த திட்டத்தின் மூலம் 13,632 பயனாளிகள் பயன்பெற உள்ளனர். இதில் திருநள்ளாறு தொகுதியில் மட்டும் 5,020 பேர் பயனடைகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் 19,000க்கும் மேற்பட்டோர் இத்திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், வேலைவாய்ப்பை அதிகரிப்பதோடு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், தகுதியுடைய அனைவரும் அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கையில் பதாகைகளுடன் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தல். வாகனம் ஓட்டிய சிறார்கள், பெற்றோர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.